அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பயிற்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற மார்ச் 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் மாறுறாரு. இத பங்குனி மாத பிறப்பு அல்லது மீன சங்கராந்தி அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. இந்த ஒரு மாசம் சூரியன் குருவோட வீட்ல இருக்க போறதால உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்பதால் நாம எல்லாரும் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்போ இயற்கை அன்னைக்கும் நமக்கும் ஒரு புது தொடர்பு உருவாகுது. கும்ப ராசிங்கிறது ஒரு நிலையான காற்று ராசி. அங்கிருந்து நீர் ராசியான மீனத்துக்கு சூரியன் போறாரு. இதனால வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒருவித அமைதி பிறக்கும். இந்த நேரத்துல வர்ற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு நம்புவோம். மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது மோட்சத்தை குறிக்கிற இடமாம். சூரியன் இங்க வர்றப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கோயில் குளம்னு போறதுக்கும் தர்ம காரியங்கள் பண்றதுக்கும் இது சரியான நேரம்னு சொல்லலாம். மனசுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்க சூரிய பகவான் வழிகாட்டுவாரு. இந்த சூரிய பெயர்ச்சியால எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புல முன்னேற்றம் கிடைக்கும், சிலருக்கு பயணங்கள் மூலமா நல்ல லாபம் வரும். முக்கியமா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராம இருக்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். முடிவா சொல்லணும்னா இந்த மீன ராசி சூரிய பெயர்ச்சி ஒரு வளர்ச்சிக்கான தொடக்கம்தான். மார்ச் 15லிருந்து ஒரு மாசம் வரைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளுக்கு சூரியனோட அருள் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோடவும் நேர்மையோடவும் நம்ம கடமைகளை செஞ்சாலே வர்ற காலங்கள் வசந்தமா மாறும். இந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த 2026 மார்ச் மாசம் 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான கிரக மாற்றம் நடக்கப் போகுது. கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. உங்க ராசிக்கு இந்த சூரியன் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்து அமர்றாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானமா இருந்தாலும் சூரியனுக்கு இது ஒரு வெற்றி தரக்கூடிய இடமா அமையப் போகுது. அதனால இந்த ஒரு மாசம் உங்களுக்கு ராஜயோக பலன்கள் தேடி வரப்போகுதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இவ்வளவு நாளா உங்களை எதிர்த்தவங்கள்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைய போறாங்க. உங்களுடைய வேலைகள்ல இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் தானாவே விலகி ஒரு தெளிவு பிறக்கப் போகுது. கோர்ட் கேஸ் இல்லனா வம்பு வழக்குகள்ல சிக்கி தவிச்சவங்களுக்கு தீர்ப்பு சாதகமா வரப்போகுது. எதிரிகளை நீங்க ரொம்ப சுலபமா ஜெயிச்சு உங்க கொடிய உயர பறக்க விட போறீங்க. எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க இப்போ ரொம்ப தைரியமா கையாண்டு அதுல வெற்றியும் கண்டிப்பா பெறுவீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்பவே அமோகமா இருக்க போகுது. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பமா உங்களுக்கு அமையப் போகுது. வராத பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகி உங்க வங்கி சேமிப்பை கண்டிப்பா உயர்த்த போகுது. புதுசா லோன் கேட்டு அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஈஸியா அப்ரூவல் கிடைக்கும். வரவு அதிகமா இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் வரும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. உங்க கையில காசு தாராளமா புழங்குறதுனால மனசுல ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு தைரியமும் பிறக்கும். வேலைக்கு போற துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அலுவலகத்துல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. உங்களோட கடின உழைப்ப மேலதிகாரிகள் பாராட்டி உங்களுக்கு சில புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருப்பாங்க.
பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தா அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ ஆரம்பமாகும். அலுவலகத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் காணாம போய் நீங்க நிம்மதியா வேலை பார்ப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு லாபகரமான மாசமா அமையப் போகுது. புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல தாராளமா ஆரம்பிக்கலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க பேசுற கனிவான பேச்சு உங்க வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்த உதவும். வெளிநாடு இல்லனா வெளி மாநில தொடர்புகள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பங்குதாரர்களோட இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளெல்லாம் நீங்கி தொழில்ல ஒரு ஒற்றுமை உண்டாகும். வியாபாரத்துல ஒரு புதிய யுக்தியை கையாண்டு நீங்க பெரிய லாபத்தை ஈட்டுவீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு தெம்பான காலமா இருக்கும். கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி எடுத்த தீராத வியாதிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பும் மனசுல ஒரு உற்சாகமும் உங்களுக்கு பிறக்கும். இருந்தாலும் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால அதிகப்படியான தண்ணீர் குடிச்சு உடம்பை எப்பவும் குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அது உடனே சரியாகிடும். அதனால நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். தினமும் காலையில கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி செய்யறது உங்க ஆரோக்கியத்தை இன்னும் நல்லா மேம்படுத்தும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் ஊஞ்சு ஒரு அமைதியான சூழல் உருவாகப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு மற்றும் அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள் இப்போ பலன் கொடுக்கும். வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் வழியில இருந்து உங்களுக்கு சில உதவிகளும் ஆதரவும் தேடி வர வாய்ப்பிருக்கு. உறவினர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கூடி எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்து இந்த ஒரு மாசத்துல ரொம்பவே உயரப்போகுதுன்னு நான் சொல்லுவேன். அரசியல் அல்லது பொதுநல சேவையில இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது பொறுப்பு வந்து சேரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இருந்த இழுபறிகள் எல்லாம் முடிஞ்சு காரியம் ஜரூரா நடக்கும். உங்கள மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற நிலைமை கண்டிப்பா உருவாகும். பல புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைச்சு அது மூலமா உங்க எதிர்காலத்துக்கு சில நன்மைகள் நடக்கும். சமுதாயத்துல உங்களோட பேச்சும் செயலும் மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமையப்போகுது. இப்போ உங்க நட்சத்திர வாரியான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம் நேயர்களே. சித்திரை நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா இருக்கும். உங்களுக்கு வீடு அல்லது மனை வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சில நன்மைகள் நடக்கும். நீங்க எடுக்கப் போற புதிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் சந்தோஷமும் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமையாலேயே பல காரியங்களை நீங்க ரொம்ப சுலபமா சாதிச்சு முடிப்பீங்க. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகள் வந்து உங்க காதுல விழுந்து உங்களை மகிழ்விக்கும். உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்பட்டு பல பேரோட பாராட்டுகளை நீங்க வாங்குவீங்க. குடும்பத்துல இருந்த பண கஷ்டமெல்லாம் நீங்கி ஒரு செல்வ செழிப்பு உண்டாக போகுது. புதுசா வாகனம் வாங்குற எண்ணம் இருந்தா அதை இப்போ நீங்க தாராளமா செயல்படுத்தலாம். விசாகம் நட்சத்திரம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இது பொற்காலம். உங்களோட நீண்ட நாள் கனவுகளெல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேறப் போற நேரம் இது. பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களோட ஆலோசனையும் உங்களுக்கு பெரிய பக்கபலமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அமையும். உங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. தந்தை வழியில இருந்த சொத்து பிரச்சனைகளெல்லாம் ஒரு நல்ல முடிவுட்டு வந்து லாபம் தரும். இந்த அற்புதமான பலன்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கு சில எளிய பரிகாரங்களை நான் சொல்றேன். தினமும் காலையில சூரியன் உதிக்கும்போது சூரிய பகவான கை கூப்பி கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோவிலுக்கு போய் அம்பாளையும் சிவனையும் மனசார தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏழை மாணவர்களோட கல்வி செலவுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய சந்தோஷமா செய்யுங்க. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது உங்களுடைய தோஷங்களை குறைக்கும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமா அமையும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.